பரத் என்ன பூஜிதா? கண்கள் இரண்டால் கண்கள் ஏனோ கண்ணழகா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் கண்ணே கலை நானும் உங்க கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கிறேன். இப்படியே பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா ஷோ முடிஞ்சிடும். எதுக்கு இந்த பாட்டெல்லாம், அதுவும் கண்ணு சம்பந்தப்பட்ட பாட்டு? எஸ், அதாவது கண் அப்படின்னாலே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறுப்பு இல்ல. காதல் மலர்வதிலிருந்து எல்லாமே ஆரம்பிப்பது கண்களால் தானே. ஆமா, கரெக்ட். கண் அப்படின்றது வந்து எப்பவுமே பூஜிதா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கண்ணில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், இன்னைக்கு ரசிக்கிறோம். அது போக சில பேருக்கு வந்து பார்த்த உடனே காதல் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐசைட் தான். அதையும் தாண்டி பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பூஜிதா, அதாவது லைஃப்ல நம்ம கூடவே வரக்கூடிய விஷயம் திடீர்னு நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதுல இருக்கிற அந்த கஷ்டமும் இந்த வலியும் வந்துட்டு சொல்லி நம்மளால வந்து புரிய வைக்கவே முடியாது. அதே மாதிரிதான் கண் பார்வையும். இந்த கண்ணால வந்து நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம், உணர்ந்திருப்போம். பட் அந்த விஷயம்லாம் திடீர்னு நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதோடைய வலியை வந்துட்டு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுதான் இருக்கிறது ரொம்ப டிசாஸ்ட்ரஸான விஷயம். அதுலேயே வந்துட்டு இந்த கண் பார்வையிலிருந்து மூளைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய இந்த ஒரு கம்யூனிகேஷன், அதாவது அந்த நரம்புன்னுவோம், அந்த கண் நரம்புன்னுவோம், அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அது எப்படி நம்ம சரி பண்ணலாம். அதை தாண்டி இந்த கண் நீர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு இந்த குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோமா வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் பிரச்சனை கிடையாது. பட் அதுவே நம்ம பார்க்காம விட்டு அது ரொம்ப பெரிய அளவில் போயிடுச்சு அப்படின்னா கண் பார்வை இழக்கக்கூடிய விஷயம் கூட நேரம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பின் ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான சிகிச்சை முறை கண் சிகிச்சையிலே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிகிச்சை யாருக்கெல்லாம் தேவைப்படும், இப்போ இந்த சிகிச்சை வந்து எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய கண்களை எப்படி பத்திரமா பாதுகாக்கணும், அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகமான ஸ்கிரீன் டைம், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய போன்ஸ்லயும் கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ்லயும் டேப்ஸ்லயும் அதிகமான ஸ்கிரீன் டைம் செலவழிக்கிறாங்க. இதனால வரக்கூடிய பாதிப்புகள், இதை பத்தின பல சந்தேகங்கள் அண்ட் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்ல போறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மிகவும் அனுபவம் வாய்ந்த மிகவும் புகழ் பெற்ற மருத்துவர்களான டாக்டர் அஸ்வின் அகர்வால் அவர்கள் மற்றும் டாக்டர் திரிவேணி அவர்கள். வணக்கம் டாக்டர்ஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் பூஜிதா. வணக்கம் பரத். தேங்க்யூ. ஐ மஸ்ட் சே ரெண்டு பேரு சிங்கிங் சூப்பரா பண்றாங்க. டாக்டர் சிங்கிங்கா? நீங்க எங்களை சிங்கர்னு சொன்னனால நான் இதை சொல்லியே ஆகணும். அதாவது டாக்டர் நினைச்சோம், என்ன திடீர்னு ஒரு பாலிவுட் ஆக்டர் இருக்கிறாரு, இவர் டாக்டர்ல ஆக்டர்ன்ற மாதிரி. யூ லுக் லைக் ஆமீர் கான், ஷாருக் கான், அந்த ஒரு ஃபேமிலில இருந்து அந்த மாதிரி இருக்கிறீங்களே. ஃபிட்னஸ் நிறைய நீங்க படைச்சு கொடுப்பீங்களோ? ஐ திங்க் அது குட் பாயிண்ட். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல டாக்டர், உங்க சட்டையிலேயே உங்க ஆர்ம்ஸ் தெரியுது டாக்டர். அதாவது ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டும் வந்துட்டு ஆர்ம்ஸ் தெரியுதுன்னா நம்ம கை சொல்லுங்க. பட் எல்லா ஆடியன்ஸ்க்கு ஒரு வாட்டி ஐ வாண்ட் டு டெல், if they all focus on their fitness and their health, they will live at least 10 years longer. Okay. 10 years extra life ku kunjam fitness பண்ணுங்க, kunjam dietல watch பண்ணுங்க, then they don't have to come to us also. அதே மாதிரி டாக்டர் அமர் அகர்வால் அவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த பின் ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி. இப்படின்னா என்ன, இது யாருக்கெல்லாம் தேவைப்படும்? இப்போ யாருக்காவது காயம் படுது, அடிப்படுது உங்களுக்கு, அப்போ கருவழியில் உங்களுக்கு வந்து கிழிசல் ஏற்பட்டு தையல் போடுறாங்க. ஸோ தையல் போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம்ன்ற ஒரு ப்ராப்ளம் வரும். அது ஏன்னா கருவழி நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஆக்சுவலாக சிமெட்ரிக்கலாக ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம தையல் போடும்போது என்ன ஆகும், அந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹை ஆகும். சில டைம் 8, 9, 10க்கு மேலே கூட போகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பவர் போகும்போது இப்போ நம்ம ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பிம்பம் வந்து நம்ம ரெட்டினாக்குள்ள ஒரு பாயிண்ட்ல வந்து அது குவியணும், ஃபோக்கஸ் ஆகணும். இந்த குவியறதுக்கு வந்து கருவிழி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. ஸோ இப்போ கருவிழி அது ஸ்மூத்தாக இருந்தால் தான் அது கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். அப்போ தான் அங்கிருந்து உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து இமேஜ் போயிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இப்போ அந்த கருவிழி வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, ஸோ அடிபட்டிருக்கு, நம்ம அதை சூச்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு டிஸ்டார்டட் விஷனாக இருக்கும், கிளியராக தெரியாது. ஸோ இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தோம், கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ கருவிழியில் ஒரு தழும்பு இருக்குது,
ஸோ அதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னா அந்த கருவிழியை எடுத்துட்டு யாராவது இறந்தவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கருவிழியை எடுத்து நம்ம வந்து தைப்போம். இதில் என்னன்னா ஐ டிரான்ஸ்பிளான்ட் இருந்தால் ஆக்சுவலி கருவிழியை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாக நம்ம தையல் போட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஃபுல் கருவிழியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் இப்போ என்னன்னா சாருடைய எந்த டெக்னிக்னால பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி, பியூப்பிள்ன்றது நம்ம எல்லாருக்குமே கண்ணில் பாப்பா இருக்கு. அது நார்மலாக நம்ம வந்து லைட் பார்க்கும்போது சுருங்கும், இதே டார்க் ரூம் போகும்போது நல்லா விரியும். அது நார்மலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, டார்ச் லைட் போடும்போது ஒரு சின்னதாக ஒன்று விரிஞ்சு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி விரியும். அது பியூப்பிள்னு இருக்கு. இந்த பியூப்பிளை வந்து நம்ம சர்ஜரி மூலமா அது விரியாம நம்ம வந்து சின்னதா வந்து தைச்சிடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ கருவிழியில உங்களுக்கு ஒரு தழும்பு இருக்கு, அந்த தழும்பு ஏரியாவை வந்து விட்டு கொஞ்சம் அந்த பியூப்பிளை டீசென்டர் பண்ணி ஒரு சின்னதா தைச்சிடுறோம். இப்போ என்ன ஆகும், நம்ம தழும்பு வழியா லைட் போகும்போது ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும், உங்களுக்கு விஷன் டிஸ்டார்டடா இருக்கும். கண்ணுக்குள்ள போற விஷன் அந்த லைட் ரேஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டர் ஆகி உங்களுக்கு விஷன் தெளிவா தெரியாது. இப்போ இந்த பியூப்பிளை நம்ம சின்னதா பண்றதுனால அந்த ஒளி கதிர்கள் வந்து அப்படியே அந்த சின்ன பியூப்பிள் வழியா போய் கரெக்டா ஷார்ப்பா நமக்கு எந்த தேவையான பாயிண்ட்ல போய் குவியும் போது விஷன் ரொம்ப தெளிவா அந்த பேஷண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை. உங்களுக்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ரேட் இருக்கலாம் சில பேருக்கு வந்து, ஏன்னா இது வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போற வைக்கிறது. ஸோ இப்போ ரிஜெக்ஷன் இல்லை, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, லைஃப் லாங் ட்ராப்ஸ் போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த டெக்னிக்னால ஒரு ஃபியூ டேஸ் ட்ராப்ஸ் போட்டுட்டால போதும். ஸோ இமீடியட்டா நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர். பட் easy to understand for audience, மேக்னிஃபைங் கிளாஸ் யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க? சன்லைட்ல when you use magnifying glass it will focus the rays on this thing. கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட்ல think of the cornea. கருவடி is the magnifying glass and you are focusing. In a good cornea it will focus correcta, it will focus. Okay. But if it's a bad cornea it will scatter. Okay. This is what will happen in the eye. How to solve? What are we doing? Inna பண்றாங்க, pinhole pupilloplasty inna இருக்கு. Now let's take camera எல்லாம் இருக்கு. உங்க பேசு கேமரா இருக்கு. கேமரால ஒரு very specific device இருக்கு, shutter. Yes. If you all seen shutter, the shutterல the smaller the size, the better the light. The light focus will be brilliant. Same at the shutter I'm putting in a bad cornea which is scattering light. At the shutter I'm putting inside and it is focusing the light. It's simple and it is easy for others to understand why this works. சூப்பர். அதாவது ஒரு கண்ணை ஒரு கேமராவோட கம்பேர் பண்ணி கிளீனா எங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு பயாலஜி டீச்சரா வந்திருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், 100 out of 100 வாங்கிருப்போம். எனக்கு வந்துட்டு அஸ்வின் அகர்வால் டாக்டர் சொல்லும் போதே சில விஷயம் அவர் புரிய வைக்கிறது ரொம்ப அழகா, அந்த கையில இதெல்லாம் கான்செப்ட் பண்றது, ஷட்டர் க்ளோஸ் பண்ணி அப்படி ஓபன் பண்ணி, சார் நீங்க ஒரு மணிரத்னம் சார். டாக்டர், என்னோட அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த குளோகோமா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த பிபி பிரஷர் அப்படின்றது நம்ம பாடியில கேள்விப்பட்டிருக்கிறோம், இருக்குன்னு டேப்லெட் சாப்பிடுறோம். ஆனா அந்த கண்ணுல வரக்கூடிய ஒரு பிரஷர் அப்படின்றது அந்த குளோகோமான்றாங்க. இந்த குளோகோமா வரதுக்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அதை ரெக்டிஃபை பண்றது எப்படி, அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சையில இது எப்படி சரி பண்றீங்க? So glaucoma first is known to be a silent killer. பிகாஸ் அதில் சிம்டம் வரமாட்டேன். எண்டில் 4th ஸ்டேஜில் தான் சிம்டம் வருவேன். 4th ஸ்டேஜ் வரைக்கும் போகணும், only then symptom வருவேன். So you have to keep checking. The first thing is check பண்ணிட்டே இருக்கணும். After the age of 40 every year check பண்ணிட்டே இருக்கணும். Especially familial. ஃபேமிலியில் இருக்கு யாருமே போயிட்டு கேளுங்க. 40 years most people don't ask the father, grandfather, or did you have glaucoma? கேட்கணும். Okay, that is one. Second, glaucoma is not just a pressure symptom. Pressure is the only what we can see, pick up. We can measure and track pressure, but it is a multi-organ failure in the eye. Multiple things are happening. Main thing is because pressure is increasing, the nerve ending is getting pressed. அழுத்தம் the nerve ending press ஆகுது and it is slowly dying basically. This is what is happening.
Okay. Slow, gradual death of the nerve. Multiple surgeries were there in the past, 2 or 3. Now what is coming out is early and moderate glaucoma can be treated with something called as MIGS, micro-invasive glaucoma surgery. Okay. புது இருக்கு MIGS. Okay. Micro-invasive glaucoma surgery is where I can treat mild to moderate and it helps me give 5, maybe 7 years extra life. To the eyes. I cannot treat glaucoma. I am progressing, slowing the progression. Okay, okay, okay. I cannot today treat full glaucoma. Slowing the progression. பட் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. பட் அதோடைய ப்ராக்ரஸை நம்ம கொஞ்சம் கம்மி கட்டுப்படுத்த முடியும். ஓகே, ஓகே, நைஸ். So earlier, முன்னாடி only trabeculectomy was there, which was the only one procedure, but it is only meant for moderate to severe. Mild to moderate, usually drops potator we are solving. Now, because of MIGS, we are able to give relief to patients that they don't have to put drops every day, 4 times a day. Okay. It is very motivatingly disturbing to tell patient, put drops 4 times a day. Okay. Imagine you're all working. Okay. And you have to keep putting drops 4 times a day. Not like. ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த குளோக்கோமால சிம்டம்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக சைட் விஷன் தான் குறையும் அவங்களுக்கு. ஓகே. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஐ எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஆப்டிக்கல் ஷாப்ல போயிட்டு கிளாஸஸ் செக் பண்ணிட்டு எனக்கு நல்லா தெரியுது, கடைசி லைன் வரைக்கும் நான் படிக்கிறேன், எனக்கு விஷன் நல்லா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. பட் அந்த டெஸ்டிங்ல நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது. இதுல என்னன்னா சைட்ல இருக்கிற விஷன் இப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ நிறைய பேர் அதை உணர மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 90 to 95% வந்து உங்களுக்கு விஷன் கம்மியான பிறகு கூட பேஷண்ட்ஸ் வரது உண்டு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு, ஃபீல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது அவங்க பார்வை பகுதியில் எல்லா பாயிண்ட்ஸும் தெரியுதான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதில் தான் அவங்க சைட் விஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொன்று அந்த ஆப்டிக் நர்வை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது குளோக்கோமாவுடைய சேஞ்சஸ் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஓகே. டாக்டர் அஸ்வின் சொன்ன மாதிரி இது வந்து அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர். பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் இருக்கு. இது எதனால ஏற்படுது அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய நவீன முன்னேற்றங்கள் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ கேமரால லென்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எல்லார் கண்ணிலையுமே லென்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த லென்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு உருவத்தை பார்க்கும்போது அந்த லென்ஸ் வழியாக தான் ஒளிக்கதிர்கள் கண்ணுக்குள்ளே போய் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அப்போ லென்ஸ் கிளியராக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று லென்ஸ் ஃபோக்கஸிங்கும் பண்ணும். ஸோ இப்போ இந்த கிளாரிட்டி எப்போ குறையுதோ, அந்த டிரான்ஸ்பரன்சி எப்போ குறையுதோ அதை தான் நம்ம கேட்ராக்ட்னு சொல்கிறோம். நார்மலாக எப்போ அப்படின்னா ஏஜிங்கில், அதாவது எல்லாருக்குமே வந்து முடி நரைக்குது இல்லையா, ஒன்ஸ் 50 ஆச்சுன்னா நரைக்குது. அதுதான். ஸோ இட்ஸ் அன் ஏஜிங் ப்ராசஸ். ஏஜிங் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் கேட்ராக்ட். அதை தவிர அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இல்லை, ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் கேட்ராக்ட் ஏர்லியாக வர சான்சஸ் இருக்கு. இன்னொன்று கண்ணில் அடிபட்டுதுன்னா, ஸோ அப்போவும் வந்து இந்த கேட்ராக்டஸ் சேஞ்சஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ஸ்டீராய்ட்ஸ். ஸோ நிறைய டைம் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய நாளாக போடுறவங்க, இந்த ஸ்டீராய்ட்ஸ் எதுக்கு வேணும்னா ஆஸ்மாக்கு போடலாம், சில ஸ்கின் டிசீசஸ்க்கு போடலாம், இல்லை ஆட்டோமியூன் டிசீஸ் சொல்லுவோம், ருமட்டாய்டு மூட்டு வலி எல்லாம் இருந்ததுன்னா நிறைய நாள் ஸ்டீராய்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கேட்ராக்ட் வரும். ஸோ கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். ஸோ ட்ராப்ஸ் மூலமாக கரைக்க முடியாது, இல்லை மாத்திரை மூலமாக கரைக்க முடியாது, இல்லை. ஸோ ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி. அந்த கேட்ராக்டஸ் லென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஆர்டிஃபிஷியல் லென்ஸ், செயற்கை லென்ஸை உள்ள பொருத்திடுவோம். அதில் அட்வான்ஸ்டு வந்து ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ லேசர் மூலமாகவே இது கேட்ராக்ட் சர்ஜரி. இதில் என்னன்னா 70 to 75% உங்களுக்கு வந்து லேசரே பண்ணிடும் சர்ஜரி. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சின்ன ஒரு 2 millimeter இன்சிஷன் போட்டு அதில் வந்து அந்த லென்ஸை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணி அதை வந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்சிஷன் போடுறது, அந்த லென்ஸை துண்டு துண்டாக பண்ணுறது எல்லாமே லேசர் பண்ணிடும். ஃபைனலாக சர்ஜன் வந்து அதை ரிமூவ் பண்ணி லென்ஸ் போடுறது மட்டும்தான் சர்ஜனுடைய வேலை. ஸோ இது வந்து 75% நியர்லி லென்ஸை லேசரே பண்ணுறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிளாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். டாக்டர், இப்போ பொதுவாக ஸ்க்ரீன் டைம், அதாவது மொபைல் ஃபோன்ஸ் இப்படின்னு பல கேஜெட்ஸில் நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகமாயிடுச்சு. இதனால வரக்கூடிய பாதிப்புகள் அதை பற்றி சொல்லுங்கள். இது
actually the full world in ophthalmology the most important question today. Because COVID எப்போ வந்தேன் nobody realized enough problem what is going to come. What we've seen, at least data என்ன சொல்றது இப்போ 40 to 50% every individual has increased their screen time. 40 to 50% pre and post COVID. உலக அளவுல. And it is more ஜாஸ்தி இருக்கு younger age groupல. And also increasing more predominant, and it is not to segregate, but more in the female age group than in the male age group. Yeah, it is. These are the signs that we are seeing today in screen time. Now, screen time la inna, what are the problems? Problem irukku, basic problem irukku. Kanla ஒரு film irukku called tear film. Okay. The tear film is moisturized irukku. Basically, every time you blink, other tear film is spreading. But what we are doing is usually that spread is, suppose now if I'm putting a screen in front of me, at the screen if I'm staring, now I'm not blinking. My blinking rate has dropped by 70%. 70% blinking rate and thinking rate ரொம்ப drop ஆயிடுச்சு. அதே நேரத்துல நம்ம சொல்லியாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க blinking. That we will ask our neurologist friends. We'll talk. But blinking rate, because blinking rate இப்போ stop ஆயிடுச்சு, now that tear film is evaporating. Oh, okay. So now it is not lubricating. Now this causes a series of events. Now first you will start rubbing. Second, you will have power problem. Your power will increase. Mildly, but it will increase. Third, you will start having dryness issues, redness varudhu. Yes. You will have redness issues. Sometimes you will also have watering. Now these are the 4 symptoms which you will basically get. Idile 4 symptoms. Watering is not a sign of too much water. It's actually water is not staying on the eye. It is falling off. Okay. Okay. It is falling off. It's not staying. That's a dryness symptom. So to treat either simple remedy I can at least give some audience. Please listen. 20-20-20 rule. It's a very simple rule. Okay. 20 நிமிஷம். When you're in office, you're in shooting, you're doing something, you're doing ஏதோ வேலை பண்றாங்க, ஒரு இன்டர்வியூ கூட every 20 minutes for 20 seconds look 20 feet away. ஓகே, 20 நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் 20 வினாடிகளுக்காவது 20 அடியை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க. Don't look at the screen. Okay. Okay. Every 20 minutes, 20 seconds, 20 feet away. Okay. டாக்டர், அதாவது இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அன்கன்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும்? அவங்க ப்ரிகாஷனரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஸோ டயபெட்டிஸில் என்ன ஆகுது? பிளட் சுகர் அதிகமாகுது. இந்த சுகர் அதிகமாகும்போது உடம்புல இருக்கிற சின்ன சின்ன நுண்ணிய ரத்த குழாய்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ உடம்புல எங்கெல்லாம் சின்ன ரத்த குழாய் இருக்கு அப்படின்னா கண்ணில் இருக்கு, கிட்னியில் இருக்கு, நரம்புல இருக்கு. ஸோ கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும். கண்ணில் வந்து ரொம்ப மெலீஸான வந்து ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த ரத்த குழாய்களை அஃபெக்ட் பண்றதுனால உங்களுக்கு அங்கே லீக் ஆக ஆரம்பிக்கும். சில டைம் அது பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளாக் ஆச்சு அப்படின்னா போதிய ரத்த ஓட்டம் போகாது உங்களுக்கு ரெட்டினாக்கு. ஸோ அங்கே ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ இப்போ நம்ம பாடியோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ரத்த ஓட்டம் இல்லைன்னா உடனே வந்து அதை புதுசாக ஒரு ரத்த குழாய்களை வந்து உருவாக்கும். பட் இந்த புதுசாக உருவாகிற ரத்த குழாய்களை என்ன பிரச்சனை அப்படின்னா, நார்மல் ரத்த குழாய் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம நார்மல் பிபியை அதனால தாங்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருந்தாலே அது ஈஸியாக லீக் ஆகிடும். ஸோ லீக் ஆகிட்டு சடார்னு உங்களுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு விஷன் பிளர்ட் விஷனோட வருவாங்க. இதில் என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான சிம்டமுமே தெரியாது. எல்லா டயபெட்டிஸுமே நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் 6 monthsக்கு ஒரு வாட்டி ரெகுலராக வந்து ரெட்டினா செக்அப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். பட் நிறைய பேர் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு தான் நல்லா கிளியராக தெரியுது, நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே
சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வந்து ரெட்டினா செக் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்க முடியும். சில ஏர்லி ஸ்டேஜில் லீக்கேஜ் இருக்கும்போது லேசர் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்வையோட முக்கியமான பகுதியில் வந்து நீர் கசிவு ஏற்பட்டு பார்வை குறையலாம். இன்னொன்று கண்ணில் ப்ளீடிங் ஆகி சடால்னு விஷன் குறையலாம். அந்த ஸ்டேஜ்லையும் விட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தம் வந்து கட்டியாகி உங்களுக்கு வந்து அது ரெட்டினாவை பிடிச்சி இழுக்கும். ஸோ ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஆக்சுவலாக நிறைய பேஷண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஸ்டேஜஸும் விட்டு ஃபைனலாக ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஸ்டேஜ்லையும் வராங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அஃப்கோர்ஸ் டயட் எக்ஸசைஸ் அது ஃபாலோ பண்ணணும். அண்ட் எவ்ரி 6 months கண் மருத்துவரை டெஃபினட்டாக பார்க்கணும். அகெயின் ஐ செக்அப்னா ஜஸ்ட்டு கிளாஸஸ் போய் செக்அப் பண்ணுறது மட்டும் கிடையாது, இது விழித்திரை பரிசோதனை அதையும் பண்ணணும். சரிங்களா? கண்கள் பாதுகாப்பு, கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய சிகிச்சை முறைகள்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டேக் ஹோம் அட்வைஸ் என்னமா இருக்கும்? ஸோ நல்ல கண் பார்வைன்றது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே பாதுகாக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ அதனால் குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்க மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் இருக்கிறவங்களையும் எவ்ரி 1 year ரெகுலர் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா நிறைய டிசீசஸ் நான் சொன்ன மாதிரி glaucoma, டயபெட்டிஸ் இது எல்லாமே ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாமல் பார்வை இழப்புலேருந்து நம்ம தடுக்கலாம். இன்னொன்று நியூட்ரிஷியஸ் டயட்டு, இணை நோய்கள் உங்களுக்கு, ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஃபிட்னஸ் டயட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். whatever age group you are in, even if you don't have problem, focus on your fitness and your diet. It is the only measure that can reverse your age and it can solve your sugar problems, BP problems, all of that without medication. அண்ட் இன்னைக்கு ஷோ பத்தி சொல்லி ஆகணும். எங்க கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, என்ன நவீன சிகிச்சை எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு எங்க ஷோ. Thank you Bharat, thank you Pujita, thank you so much doctor, thank you so much ma'am.